அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கன்னி ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கான பலாபலன்கள் எவ்வாறு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏப்ரல் மாதம் கன்னிராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் கிரக அமைப்புகள் சொல்கிற அளவுக்கு பெருசாக கோச்சார பொது பலனின் அடிப்படையில் சிறப்பாக இல்லை. சரிங்களா? சரி, இருந்தாலும் என்னென்ன விஷயங்களில் நன்மைகளை செய்கின்ற அமைப்புகளில் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இது அமைகின்றது. ஆக திருமண அமைப்புகளுக்கு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். முதல் அமைப்பு. ஆனால் சின்ன சின்ன தடைகள் வரும். ஏன்னா லக்னத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலேயே கேது பகவான் அமர பெற்றிருக்கின்றார், 7 ராகு பகவான் அமர பெற்றிருக்கின்றார். இந்த அமைப்புகளில் உங்களுக்கு சின்னதான தடைகள் வரும். ஆனால் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். தாராளமாக முயற்சிக்கலாம். சிரமப்பட்டு பொண்ணு அமைகிற மாதிரி இருக்கும். சின்ன குட்டி கலாட்டாக்கள் அந்த வகையான அமைப்புகளுக்கு பிறகுதான் அது பேசி முடிக்கப்படும். சரிங்களா? முதல் விஷயம். புத்திரபாக்கியம் சார்ந்து இந்த காலகட்டம் சிறப்பு. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். புத்திரபாக்கிய அமைப்புகளுக்கும் ஏற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகின்றது. அதனை அடுத்ததாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப சிறப்பான வேலை கிடைக்கும், ஓஹோன்னு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியாது. ஆனால் வேலை கிடைக்கும், கிடைக்கிற வேலையை பயன்படுத்திக்கிடுங்க, அவ்வளவுதான். புரியுதுங்களா? வேலை கிடைக்கும், அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு காலகட்டம். அது ரொம்ப சிறப்பான வேலையாக இருக்கும், வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க, அந்த மாதிரியான அமைப்புகளில் இல்லை. சரிங்களா? அதனை அடுத்ததாக தொழில் அமைப்புகளில் பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நகர்வு இருக்கும், அவ்வளவுதான். ரொம்ப சொல்கிற அளவுக்கு குரோத்தான ஒரு தொழில் அமைப்புகள் அந்த மாதிரியான அமைப்புகளில் ஜாதகம் இந்த காலகட்டத்தில் ஜாதகம் கன்னிராசி நேயர்களுக்கு இல்லை. அப்போது கிடைச்சதை ஏற்றுக்கிட்டு நகர்றது நன்மை, அது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு ஓரளவு படிப்பு குறிப்பாக உயர்கல்வி பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு முன்னேற்றம் அடைகின்ற ஒரு அமைப்புகளில் ஜாதகம் உண்டு. ஆக உயர்கல்வியில் ஓரளவுக்கு நன்மைகளை செய்கின்ற, ஓரளவுக்கு ஏற்றங்களை வழங்குகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடணும். அதனை அடுத்ததாக உறவுகளோடு இருந்து வந்த, அதாவது வெளிவட்டார குடும்பத்தை தாண்டின உறவுகளோடு இருக்கின்ற பிரச்சனைகள், நட்பு வட்டாரங்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள், இவை அனைத்தும் படிப்படியாக குறைகின்ற ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை இந்த ஏப்ரல் மாதம், அவ்வளவுதான். இதை தாண்டி நீங்கள் ஓஹோன்னு அப்படி வந்துடுவீங்க, ஆஹான்னு இப்படி வந்துடுவீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கோச்சார பலன்கள் இல்லை. எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அதற்கு ஒரு லிஸ்ட் உண்டு. அந்த லிஸ்ட்டையும் நம்ம இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அந்த அமைப்பின் அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே, முதல் அமைப்பு ஆரோக்கியம். உடல் நிலையில் தொந்தரவுகளை அதிகப்படுத்துறது மாதிரியான ஒரு மாதமாக அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்த் வெரி 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 பேட் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் உண்டு. ஆக அன்பு நண்பர்களே, உடல் நிலையில் ரொம்ப கவனம் தேவை. ரெண்டாவது, ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க, ரொம்ப வயதானவங்க, அவங்களுடைய ஹெல்த்தெல்லாம் ரொம்ப கூடுதல் கவனம் தேவை. அது ஒரு 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 அமைப்பு. அதே நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா படிப்பு, உயர்கல்வி நல்லா இருக்கும், ஆனால் பள்ளிக்கூடம் போகிற பசங்களுக்கு படிப்பில் சேட்டை, அது படிக்கிறதுல வந்து கொஞ்சம் சிரமப்படுத்துவாங்க. ஆக படிப்பில் கவனம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும். அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளோட படிப்புக்கு தாண்டி கடன் தொந்தரவு, இதுதான் இருக்கிறதுலையே பிரச்சனை. சரிங்களா? எல்லாருக்குமே இதுதான் பிரச்சனை. அந்த கடன் தொந்தரவுகள் வலுப்பெறுகின்ற காலகட்டம் நண்பர்களே இந்த காலகட்டம். ஆக கடன் அமைப்புகள், நீங்கள் ஒரு தொழிலை தொடங்குறேன், அதுக்கு ஒரு கடனை வாங்குகிறேன், முதலீடு போடுறேன், திரும்ப கடனில் சிக்கிறேன், இப்படி தான் வண்டி ஓடும். ஆக இந்த காலகட்டத்தில் பெரிய முதலீடுகள் தொழிலில் போடக்கூடாது. வீடை கட்டுறேன், சொத்தை வாங்குகிறேன், தொழிலில் முதலீடு போடுறேன், அதில் போடுற எதுலேயும் போட வேண்டாம். இருக்கிற வண்டியை ஓட்டினா போதும், அதை மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு கடன் அமைப்புகள் அதிகரிக்குங்கிறதுனால நீங்கள் தொழில் பண்ணாலும் ஏற்றம் இல்லை. புரியுதுங்களா? தொழில் பண்ணாலும் பெருசாக ஏற்றம் இல்லை. இந்த மாதிரியான அமைப்புகள் ஏதாவது ஒன்றில் நகர்ந்து போயிட்டே இருப்பீங்க. ஆக அன்பு நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறது, கடனை வாங்கி எதிலும் முதலீடுகள் போட வேண்டாம்.
அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவிலும் கருத்து வேறுபாடுகளை வழங்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஆக குடும்ப வாழ்வில் நிதானமாக இருப்பது மிக அவசியமானது. ஆக இப்போ இந்த இடங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணணுங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான சில இடங்கள். சரிங்களா? ஆக இதுக்கு மேலே நான் உங்களுக்கு நெகட்டிவான பலன்களை இழுத்து சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் வேண்டாம். இது கோச்சாரம் தான், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கோச்சாரத்துக்குன்னு 20% பலம் உண்டு. அந்த 20%த்திற்கு உட்பட்டு தான் இது எல்லாமே நடக்கும். சரிங்களா? 80% மேலே உங்கள் சுய ஜாதகம் தான் வேலை செய்யும். சரிங்களா? அந்த சுய ஜாதக தசாபுக்திகள் வலுவாக இருப்பின், சுய ஜாதக தசாபுக்திகள் நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருப்பின் நீங்கள் பயப்படுறதுக்கான அவசியமே கிடையாது. நன்றாகவே இருப்பீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, அந்த வகையில் இந்த காலகட்டம் எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானால் உங்களுக்கு நன்மைகள் பெறட்டும். பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பெருமானை போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. அது தலை சிறந்த பரிகாரமாக அமையும். நோயோ கடனோ பெரிய அளவில் வலுப்பெறாமல் அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்கான அமைப்புண்டு, பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஆக பிள்ளையார் பெருமான் வழிபாடு மிக 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 சிறப்பு. நன்றாகவே இருப்பீங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.